குருவின் கருணையுடன் இயற்கையின் தூய்மையை அனுபவியுங்கள். நம் குருஜியின் ஆசீர்வாதத்தால் அருளூட்டப்பட்ட இயற்கையான ஹெல்த் அண்ட் இம்யூனிட்டி மிக்ஸ், பஞ்சமுகி ருத்ராட்ச மாலை, பஞ்சகவ்யத்தினால் தயாரிக்கப்பட்ட பொருட்கள் என தமிழ்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட இயற்கையான தயாரிப்புகளை பெற www.guruvinkarunai.com ஆர்டர் செய்யவும். 200% உங்கள் கர்ம வினைகளை பொறுத்து தான் உங்களுக்கு உண்டான சூழ்நிலைகள் உருவாக்கப்படுகிறது. அதில் டவுட்டே இல்லை. எல்லாமே கடவுள் தான் செய்கிறாரா? ஆமாம், செய்கிறார். இப்போ கடவுள் செய்கிறாரா நீங்கள் செய்கிறீங்களான்றது கேள்வி இல்லை. என்ன செஞ்சுட்டு இருக்கீங்களோ கடவுள் பேரை சொல்லி சொல்லி செய்யுங்க. இந்த கேள்விக்கு உண்மையான பதில் நீங்கள் கண்டுபிடிக்கணுன்ற அவசியம் இல்லை. நான் எப்படி இந்த தத்துவத்தில் நான் வாழ்வது மட்டும் நீங்க ஃபோக்கஸ் பண்ணுங்க. நடக்க வேண்டியது தானா நடக்கும். பிறவில்லா பெருவாழ்வுக்கு போகணும்னா பிறவில்லா பெருவாழ்வுக்கு போகணும்னு எதுவும் பண்ணக்கூடாது. நான் சம்பாதிச்சாலும் இப்போ நான் யாருக்கு பதில் சொல்ல வேண்டியதா இருக்கு? நான் சம்பாதிக்கிறேன், எங்க அம்மா கொடுக்குறேன்னு இப்போ பதில். இப்போ பொண்டாட்டிக்கு பதில் சொல்ல வேண்டியதா இருக்கு. இவளை கல்யாணம் பண்ண ஒரே காரணத்துக்கு ஒவ்வொரு முறை நான் அம்மா காசு கொடுக்கணும், என் பொண்டாட்டிக்கு சொல்லிட்டு கொடுக்க வேண்டியதா இருக்கு. இவ யாருன்னு கேட்குறேன். இதை கேட்குறேன். முதல்ல அவன் நீங்கள் பேசுகிறத ரெஸ்பெக்ட் பண்ணணும்னா முதல்ல இன்னைக்கு நல்லா புரிஞ்சுக்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய பீப்புளோடைய ஈகோவை உடைக்கணும். இதுதான் ஆன்மீகம். அவன் பேசுகிறதெல்லாம் தப்பு பொய்ன்னு ப்ரூவ் பண்ணணும். இதுதான் ஒரு ஆன்மீகத்தோட வேலை. ஒரு ஆன்மீகம் என்ன பண்ணுன்னா, நீ ஒரு அறிவு கட்டவன்றதை ப்ரூவ் பண்ணும். இது எவ்வளோ பெரிய வேலை. அப்போ உங்களுக்கு தெரிஞ்சவன், உங்கள் பிள்ளைங்க, உங்கள் சொந்தக்காரங்களை நீ ஒரு அறிவு கட்டவன் நீங்கள் ப்ரூவ் பண்ணணும். முடியுமா? அதுக்கு எவ்வளோ இன்டெலிஜென்ஸ் வேணும்? நீங்கள் அவனுங்க கிட்ட போய் உட்காந்துட்டு ஒன்றும் புரியாமல், அவனுங்க ஆல்ரெடி நீங்களே பெரிய அறிவாளி, உங்கள் புருஷன் அதோட பெரிய அறிவாளி, 2 ஜீன்லேருந்து வர ஜீன் இன்னும் எக்ஸ்ட்ரா ஜீனாக தான் இருக்கும். அது அப்படி ஒரு பேர் அறிவாளியை கொண்டு வந்து உட்கார வச்சுட்டு நீங்கள் அறிவு இல்லாமல் அவனுடைய இன்டெலிஜென்ஸோடு உங்கள் இன்டெலிஜென்ஸ் போட்டி போட மாட்டேங்குது. அங்கே கருணை வேலை செய்யணும், அப்பப்போ நடிக்கணும், தூக்கி போட்டு மிதிக்கணும், மாற்றி மாற்றி பண்ணணும், கண்ட்ரோல் பண்ணணும், புரிய வைக்கணும், உபதேசம் பண்ணணும். பெரிய வேலை. குழந்தை வளர்க்குறது சின்ன மேட்டரே கிடையாது. என்ன சாதாரண விஷயமா ஒரு குழந்தைய வளர்த்து கொண்டு வருது. இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, உங்கள் மூலியமாக வந்த அந்த குழந்தை இப்போ வந்து வெளியே வந்துருச்சு. அப்போ உங்களோட புத்திசாலியாக தானே இருக்கும். அதுக்கிட்ட போய் பழைய பாட்டே பாடிட்டு இருந்தீங்கன்னா எப்படி திருந்தோம்? அது என்ன ஆகும்னா, அது ரொம்ப யூடியூப்லாம் பார்த்து ரொம்ப அறிவாளி ஆயிடுச்சு. அதோடைய செல்ஸ்லாம் ரொம்ப எவால்வ் ஆகிடுச்சு. அது புள்ளையாக பார்க்காதீங்க. பேருக்கு தான் புள்ள. அது உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய செல்ஸ், அதோட டென்சிட்டிலாம் க்ரோத் வேறு லெவலில் இருக்குது. அப்போ பழைய கதையெல்லாம் வயிற்றுக்குள்ளே இருக்கும்போதே கேட்டு முடிச்சிருக்கோம். ஏன் உங்கள் பிள்ளைங்கிட்ட ஜெயிக்க முடியலன்னா, அரைக்கிறது பூரா அரைச்சமாவு. அவன் உங்களோட பெட்டர் கண்டென்ட் வச்சுருக்கான். அவன் உங்களோட புத்திசாலியாக இருக்கான். உங்களோட அவனுக்கு எக்ஸாம்பிள்ஸ் தெரியுது. அப்போ பேசிக்காவே அவனுக்கு அந்த ஈகோ வந்துடும். இப்போ அவனை பிரேக் பண்ணுற அளவுக்கு நீங்கள் புத்திசாலியாக இருக்கணும். நீங்கள் அந்த அளவுக்கு ஹேண்டில் பண்ணுற புத்திசாலி இல்லைன்னா உங்கள் புள்ள நீங்கள் சொல்கிறத கேட்கவே கேட்காது. நீங்கள் கேட்டிங்களா? எப்படி கேட்கும் அது? ஏன் உங்கள் அப்பா அம்மா சொல்கிறத நீங்கள் கேட்கல? உங்கள் அப்பா அம்மாவோட புத்திசாலின்றதை புரிஞ்சுக்கிட்டீங்க, அதனால் கேட்கல. ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் வரைக்கும் கேட்டுட்டு இருந்தீங்க. ஏன் கேட்டுட்டு இருந்தீங்க? ஏன்னா அவங்க தான் புத்திசாலின்னு நினச்சிட்டு இருந்தீங்க. புது கண்டென்ட் ஏதாவது பேசுங்க. இன்னைக்கு இருக்கிறவங்களாம் ரொம்ப சீக்கிரம் கெட்டு போயிடுறாங்க. டிவி கொடுத்துட்றீங்க, ஃபோனு கொடுத்துட்றீங்க, வாட்சு கொடுத்துட்றீங்க, ஃப்ரெண்ட்ஷிப்பு கொடுத்துட்றீங்க. இங்கே போய் இதை பண்ணுன்றீங்க, அங்கே போய் அதை பண்ணுன்றீங்க, இங்கே போய் இதை பாருன்றீங்க, அங்கே போய் அதை பாருன்றீங்க, எல்லாம் பண்ணுறீங்க. முன்னாடியாவது நடந்து போகணும், எங்கேயாவது எதாவது ஆக்சஸ் பண்ணணும்னா இப்போ 5 செகண்டில் போயிடுறான். புக் பண்ண கிராப் வந்துடுது. என்ன வேணால் ஆக்சஸ் ஈஸி. எல்லாமே ஞானத்தில் பேசிட முடியுமா? அனுபவத்தால் உணர்ந்து தெளிவதே ஞானம்ங்கிறார் பாரதியார். என்ன சொல்றாரு? பேசி ஒன்றும் பயனில்லை, அனுபவத்தால் உணர்ந்து தெளிவதே ஞானம்ங்கிறார். அங்க ஒரு உலகம் இருக்கு. அந்த உலகத்துல வேல்யூ யாருக்கு தெரியுமா ரொம்ப ஜாஸ்தி? அதிகப்படியான அனுபவங்களை எவன் ஒருவன் தேடி தேடி பெறுகிறானோ, அதிகப்படியான அனுபவங்களை வாரி வாரி இழுத்து போட்டுக்கணுமா. எவன் ஒருவன் பெறுகிறானோ அவனுக்கு மேல் உலகங்களில் மாபெரும் பதவி உண்டு. இது பதவிக்காக பண்றதில்ல, அந்த அளவுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்கன்னு சொல்றாங்க. புரியுதா நான் சொல்றது? அனுபவங்களை ஏற்றுக்கொள்ளாமல் பயந்து ஓடுபவனுக்கு இருக்கக்கூடிய பதவியும் புடிங்கிட்டு விட்டுருவானுங்க. ஏன்னா அனுபவம் என்பது அனுபவம் அல்ல, அதுதான் உங்களுக்கு வைக்கப்பட்ட பரீட்சை. நீங்கள் ஏற்றுக்கிட்டாலும் ஏற்றுக்கலனாலும், அது கசப்பான அனுபவமாக இருந்தாலும் கசப்பில்லாத அனுபவமாக இருந்தாலும் நடக்கணும்னு இருந்தால் நடந்து தான் ஆகும். அதை நீங்கள் அனுசரித்து ஏற்றுக்கிறதும் அதே நினச்சி புலம்புறதும் யார் கையில் இருக்குது? 200% உங்கள் கர்ம வினைகளை பொறுத்து தான் உங்களுக்கு உண்டான சூழ்நிலைகள் உருவாக்கப்படுகிறது. அதில் டவுட்டே வேண்டாம் உங்களுக்கு. எல்லாமே கடவுள் தான் செய்கிறாரா? ஆமாம், செய்கிறாரு. அப்போ நான் எதுவும் செய்யலையா? நீங்களும் தான் செய்கிறீங்க. டே என்னடா குழப்பற? கடவுள் செய்கிறாரா, நான் செய்கிறேன்னா? நீங்கள் செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது கடவுளை காமிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா இந்த கேள்விக்கு நீங்கள் பதில் கண்டுபிடிக்கணும்னு அவசியமே இல்லை. சிம்பிள்.
இப்போ கடவுள் செய்கிறாரா நீங்கள் செய்கிறீங்களான்றது கேள்வி இல்லை. என்ன செஞ்சுட்டு இருக்கீங்களோ கடவுள் பேரை சொல்லி சொல்லி செய்யுங்க. இந்த கேள்விக்கு உண்மையான பதில் நீங்கள் கண்டுபிடிக்கணுன்ற அவசியம் இல்லைன்ற. புரியுதா குழம்புதா? இதுக்கு நீங்கள் இப்போ பதிலை கண்டுபிடிக்கணும்னு நீங்கள் நினைக்கிறத விட, நான் எப்படி இதில் இந்த தத்துவத்தில் நான் வாழ்வதுன்னு மட்டும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். நடக்க வேண்டியது தானாக நடந்துடும். பிறவில்லா பெருவாழ்வுக்கு போகணுன்னா பிறவில்லா பெருவாழ்வுக்கு போகணுன்னு எதுவும் பண்ணக்கூடாது. இங்கே நான் திருப்தியாக கர்மயோகத்தில், தெய்வீகத்தில், கருணையில், சரணாகதியில், தவத்தில் வாழ்கிறேன்னு வாழுங்க, அங்கே போயிடுவீங்க. நம்ம தத்துவத்தில், நம்ம கொள்கையில், நம்ம சித்தாந்தத்தில் ஸ்ட்ராங்காக நிற்கிறோம் அப்படின்னா இன்னொருத்த வந்து மண்டைய கழுவுனா நம்ம பிரெயின் வாஷ் ஆகலாமா? எப்போதும் ஒரு குடும்பத்தை கலைப்பதற்கு, ஒரு 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 மிகப்பெரிய நிறுவனத்தை உடைப்பதற்கு மக்கள் எடுக்கக்கூடிய மாபெரும் ஆயுதம் என்னன்னா, நல்லா அது தெரிஞ்சு பண்ணுறாங்கன்னா சொல்ல மாட்டேன், அது தானாகவே நடக்கும். அது டிசைனே அப்படி தான் இருக்குது, மாயை அப்படி தான் கிரியேட் ஆக்கப்பட்டிருக்கு. புறம் கூறுதல், பழி கூறுதல், ஒற்றுமையை உடைத்தல். இப்போ நான் சம்பாதிச்சாலும் இப்போ நான் யாருக்கு பதில் சொல்ல வேண்டியதாக இருக்குது? நான் சம்பாதிக்கிறேன், எங்கள் அம்மா கொடுக்குறேன்னு இப்போ பதில், இப்போ பொண்டாட்டிக்கு பதில் சொல்ல வேண்டியதாக இருக்குது. இவளை கல்யாணம் பண்ண ஒரே காரணத்துக்கு ஒவ்வொரு முறை நான் அம்மா காசு கொடுக்கும்போது என் பொண்டாட்டிக்கு சொல்லிட்டு கொடுக்க வேண்டியதாக இருக்குது. இவன் யாருன்னு கேட்குறேன், இதை கேட்குறதுக்கு. இதுக்கு என்ன பதில் வேறு சொல்லுவாங்க அப்படின்னா, நம்ம பிள்ளைங்களோட எதிர்காலம் இப்படி தான் லாக் பண்ணுவாங்க. உங்களுக்கு நாசமாக போகிறது பூரா இப்படி தான். நான் என்ன சொல்கிறேன், தர்மம் பண்ணால் தான் குடும்பம் நல்லா இருக்குன்ற தெரியவே தெரியாது. கண்ணுக்கு ஏன்னா பணம் மட்டும்தானே தெரியுது. சஸ்டைன் ஆகி நிற்கணும். இதுதான் சீக்ரெட். ஜெயிக்கிறதுக்கு உண்டான சீக்ரெட் என்ன? சஸ்டைன் ஆகி நிற்கணும். முதல்ல தப்பானவன் மானுங்க நிற்கணும், அப்புறம் ரொம்ப ரொம்ப தப்பானவன் மானுங்க நிற்கணும், அப்புறம் உலகத்திலேயே கேவலமானவன் மானுங்க நிற்கணும், பேக் அடிச்சிடக்கூடாது, நிற்கணும். அப்புறம் ஒரு கட்டத்தில் என்னடா நிற்கிறானேன்னு பார்ப்பானுங்க. அப்புறம் ஒரு காலகட்டத்தில் அவன் யார் என்னதுன்னு விசாரிடாமானுங்க. அப்புறம் ஒரு காலகட்டத்தில் சரி என்னதான் பேசுகிறான் நம்மளும் கேட்போன்னு கேட்பாங்க. ஒரு கட்டத்தில் கரெக்டாக பேசுகிற மாதிரி தான் இருக்குமாங்க. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் ஆக முயற்சி பண்ணுவாங்க. ஆனால் இது வரைக்கும் நிற்கணும். ஓடிட்டிங்கன்னா அவுட் ஆயிடுவீங்க. உங்களை அடிக்கிறான்ல, உங்களை அடிக்கிறவனோட சித்தாந்தம் அவ்வளோ பெரிய சித்தாந்தமா? அவன் எதை வச்சு அடிக்கிறான்? கையை காலை வச்சு அடிக்கிறான். அவனோட தத்துவத்தை வச்சு தான் அடிக்கிறான். நல்லா கவனிங்க, எதை வச்சு அடிக்கிறான்? உங்களை கருத்தையும் தத்துவத்தையும் வைத்து தான் அடிக்கிறான். அப்போ உங்களோட தத்துவம், உங்கள் கருத்து, அவனுடைய கருத்து தத்துவத்தை விட ஸ்ட்ராங்காக இருக்குன்னா நீங்கள் தைரியமாக நிற்கலாம். ஏன் தோற்று போகிறீங்க, ஓடி போகிறீங்கன்னா அவ்வளோ வீக்காக இருக்கீங்க. இப்போ சொல்லுங்கள், எதை ஸ்ட்ராங் பண்ணணும்? இதனால தான் வில் பவர் அதிகப்படுத்து. கருத்து, தத்துவம், சித்தாந்தம் என்ன? பிற உயிருக்கு நன்மை என்றால் இங்கு எதுவும் தவறில்லை. உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பல கற்றும் கல்லார் அறிவிலாதார். நீ எவ்வளோ பெரிய ஞானியாக இருந்தாலும் அந்த அன்றைய காலகட்டம், அன்றைய யுகத்துப்படி, அந்த பழக்க வழக்கத்துப்படி யாருக்கு என்ன தேவைன்றதை புரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி நீ செயல்படலை அப்படின்னா நீ ஞானியாக இருந்து பிரயோஜனம் இல்லைங்கிறார் திருவள்ளுவர். ஔவையார்கிட்ட கேட்குறாங்க, இவ்வளோ புலவர்ன்றீங்க, நீங்கள் வந்து கிளவி மாதிரி வரீங்க போகிறீங்க, எங்களை மட்டும் பில்டப் பண்ணுன்றீங்களே நியாயமா? டே புலவன் என்றால் பில்டப் பண்ணணும்டா அப்படிங்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க? பில்டப் தேவைன்ற இடத்துல பண்ணு. ஏன் பண்ண சொல்கிறாங்க ஔவையார்? இல்லை என்றால் உனக்கு மதிப்பு மரியாதை இருக்க. நீயே சாப்பாட்டுக்கு வழி இல்லாத மாதிரி கூனி குறுகி போய் ஒரு பாட்டு பாடுறனா வெறும் 1 காசு 2 காசு கொடுப்பான்டா. நீ வசதியோட படைய ஆரவாரங்களோட போ, ஏதோ பெரிய ஆளு போல நிறைய தள்ளி கொடுப்பான், அதை அவனை தூண்டுன்றாங்க. நான் சொல்ல ஔவையார் சொல்லியிருக்கிறாங்க. நம்ப முடியுதா? ப்ரூவ் பண்ணிடலாமா? விரகர் இருவர் புகழ்ந்திடவே வேண்டும். 2 பேரை பில்டப் பண்றது கூடவே வச்சுக்க. ஆஹா ஐயா மாதிரி உலகத்துல சிறந்தவர் இல்ல, ஆஹா ஐயா தான் பெரியவர், ஆஹா ஐயா தான் சிறந்தவர். அப்புறம் விரல்கள் நிறைய மோதிரங்கள் வேண்டும். 10 விரல்ல 10 மோதிரம் போட்டுக்கன்றாரு. அப்புறம் அரையதனில் பஞ்சேனும் பட்டேனும் வேண்டும். எதா இருந்தாலும் அதை காஸ்ட்லியா வாங்கி வாங்கி வெய்யி. பஞ்சேனும் பட்டேனும் வேண்டும். ஏன்? அவர் வித்தை நஞ்சேனும் வேம்பேனும் நன்று. நோக்கம் சரியாக இருந்து இப்படி நீ பில்டப் பண்ண அப்படின்னா அவர் வித்தை, அந்த வித்தை அந்த வார்த்தையை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. வித்தை, அவர் வித்தை நஞ்சேனும் வேம்பேனும் நன்று. அது கசப்பாக தெரிந்தாலும், அது விஷம் போல மற்றவருக்கு தெரிந்தாலும், பேசினாலும் அது நன்றுன்றாங்க. நான் சொல்லலப்பா, ஔவையார் சொல்லியிருக்காங்க.